வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சஸ் ஷோ. இனிஷியல் நம்ம பார்க்க போகிறது பேட்லேண்ட் ஹண்டர்ஸ் அப்படின்ற ஒரு தரமான கொரியன் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி ஆப்பில் அவைலபிளாக இருக்குது, தமிழ் டப்பிங்லையுமே அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தில் மா டாங் சியோக் அப்படின்றவர் தான் லீட் கேரக்டர் பிளே பண்ணியிருக்காரு. இந்த படம் ஒரு பயங்கர இன்டென்ஸான ஆக்ஷன் த்ரில்லர், அதுவும் ஒரு டிஸ்டோப்பியன் லேண்டில் நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதாவது சியோல் பகுதியில் ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்படுது. அந்த நிலநடுக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் இறந்து போயிடுறாங்க, நிறைய பில்டிங்லாம் வந்து நிலக்குலைஞ்சு போயிடுது. அதில் சர்வைவர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் தான் இருக்காங்க. அந்த ஒரு சிலரும் வந்து தங்க வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் கற்காலத்துக்கான லைஃப் ஸ்டைல் ஒன்று இருக்கும்ல, அதாவது வேட்டையாடி தான் சாப்பிடணுங்கிறது, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அந்த மாதிரியான ஒரு வேட்டைக்காரன் தான் நம்ம படத்தோட ஹீரோவான மா டாங் சியோக். இவர் வந்து பார்த்தீங்கன்னா வேட்டையாடி அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவுகள் கொடுக்கறது, அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. இவரோட அசிஸ்டன்ட் தான் வந்து லீ அப்படின்றவர். ஸோ இவங்களோட லொக்காலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பெண், ஒரு டீனேஜ் பெண்ணை வந்து ஒரு குரூப் வந்து நாங்கள் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரோம், எங்களுக்கு யங்ஸ்டர்ஸை பாதுகாக்கிறது தான் லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. ஆனால் உண்மையிலேயே அவங்க கூட்டு போறதுக்கான ரீசன் அப்படின்றது இவங்களை வச்சு ஒரு மெடிக்கல் ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்றதுக்காக. இது மாதிரி நிறைய டீனேஜர்ஸை வந்து அந்த மாதிரி கூட்டிட்டு போயிருக்காங்க. என்ன மாதிரியான ஆராய்ச்சி, எதுக்காக அங்கே கூட்டிட்டு போறாங்க, மா டாங் சியோக்கும் லீயும் சேர்ந்து அந்த பொண்ணை காப்பாற்ற எப்படிலாம் பிளான் பண்றாங்க, கடைசியாக காப்பாத்தினாங்களா இல்லையா அப்படின்றத இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு முக்கியமான பாசிட்டிவா படுறது அந்த டிஸ்டோபியன் லேண்டை டிசைன் பண்ண விதம் அப்படின்னே சொல்லுவேன். ஒரு பூகம்பம் வந்து போன இடம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அக்யூரேட்டா அமைச்சிருந்தாங்க. அதுலயும் அந்த மக்களோட வாழ்வியலை ரொம்ப யதார்த்தமா காட்டியிருப்பாங்க. அதாவது ஒருவேளை சாப்பாடுக்கு கூட யாராவது வேட்டையாடிட்டு வந்தாங்கன்னா அவங்க கிட்ட ஏதாவது ஒரு பொருளை கொடுத்து அந்த கறியை வாங்கிக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு வழக்கம் இருக்கும். சொல்ல போனா ஒரு பெட்ஷீட்டுக்கு இருக்கிற மதிப்பு கூட பணத்துக்கோ நகைக்கோ அப்போ இருக்காது அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்துல அந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ் அப்படின்றதெல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சுங்க. சொல்ல போனா ரொம்ப நாளைக்கு அப்புறம் மட்டும் ஒரு தரமான ஆக்ஷன் த்ரில்லர் பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆக்ஷன் த்ரில்லர் ஃபேன்ஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. ஏன்னா ஒரு ஸ்டண்ட்டுமே ரொம்ப வித்தியாசமாகவும் அதே நேரத்தில் பயங்கர இன்டென்ஸாகவும் எடுத்திருப்பாங்க. அதுல குறிப்பா சொல்லணும்னா அந்த ஜாம்பி அட்டாக்கை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸ் இருக்கும், அதெல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட ஹீரோவான மா டாங் சியோக்கோட முந்தைய படங்கள்லாம் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இவர் ஒரு பக்காவான ஆக்ஷன் ஹீரோ அப்படின்றது. அதை ப்ரூவ் பண்ற மாதிரி இந்த படத்திலையும் வேற லெவல்ல ஸ்டண்ட் சீக்வன்சஸ் பண்ணியிருக்காரு. ஆல்சோ இந்த படத்தில் வரக்கூடிய அந்த டாக்டரோட வில்லனிசம் அப்படின்றதுமே வேற லெவல்ல இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அந்த டாக்டர் பண்ணக்கூடிய ஆராய்ச்சிகள் அப்படின்றதெல்லாம் பயங்கர வியர்டா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். எல்லாத்துக்கும் மேல என்னதான் ஒரு இன்டென்ஸான த்ரில்லரா இருந்தாலும் இதுல ஒரு விதமான ஹியூமர் அப்படின்றதுமே ஆங்காங்கே அமைச்சிருப்பாங்க. உண்மையிலேயே அதுவுமே ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா மா டாங் சியோக்கை வந்து ஒரு பொண்ணோட வச்சு ஓட்டுவாங்க, அந்த சீன்லாம் வந்து உண்மையிலேயே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அண்ட் இந்த கதையோட ஸ்கிரீன் பிளே அப்படின்றதுமே பயங்கர கிரிப்பிங்கா அமைச்சிருந்தாங்க. அண்ட் இந்த படத்தோட டியூரேஷனுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 hour 40 minutes டியூரேஷன் தான். ஒரு குயிக் வாட்சாவே பார்த்துடலாம். நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்ல அந்த அப்பார்ட்மெண்ட்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறமாட்டு வரக்கூடிய ஸ்டண்ட் சீக்வன்ஸ் இருக்குல்ல, அது கொஞ்சம் லெங்க்தியா எடுத்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன ஃபீட்பேக் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தோட டுவர்ட்ஸ் த எண்ட் இப்படி தான் இருக்க போகுதுங்கிறத நீங்கள் கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இல்லாமல் ரொம்ப ப்ரெடிக்டபுளாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி இது ஒரு தரமான த்ரில்லர், நான் கண்டிப்பாக பாருங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஒரு சில வைலண்டான காட்சிகள் இருக்குமே தவிர மற்றபடி பிரச்சனைலாம் இல்லை. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.75 out of 5, ஹைலி ரெக்கமெண்டட். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.